என்னோட வேஷ்டி எங்க போச்சு? சிறுக சிறுக சேமிச்சு. இங்க தானே காயட்டோன்னு போட்டு வச்சிருந்தேன். நான் இந்த இடத்துல தான் உங்க வேட்டிய கல்லு மேல வச்சு காய போட்டிருந்தேன். காத்துல ஒருவேளை பறந்து போயிடுச்சு போல இருக்கு. விஜயநகரத்தை சேர்ந்த முரளி, பிரகாஷ் அப்புறம் சுரேஷ் அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய பிரச்சனை கூட ரொம்ப சாதாரணமா தீர்த்து வச்சிருவாங்க. நீ சொன்ன மாதிரி காத்துல வேட்டி பறந்து போயிருந்தா அது மேல வச்சிருந்த கல்லு கீழே விழுந்திருக்குமே. காத்துல வேட்டி பறந்தது இப்படி, அப்புறம் கல்லு விழுந்தது இப்படி. இப்ப புரிஞ்சுதா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரோ இத வேணும்னே தான் வேட்டியே எடுத்திருக்காங்க. அட அது என்ன வேஸ்ட் தானே, அது என்ன புதையல என்ன, அதை போய் தூக்கிக்கிட்டு போறதுக்கு என்ன நீங்க என்ன நம்ம சொல்றீங்க? கேசவண்ணா, இந்த வேட்டி எடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். ஓடிட்டு இருக்கும்போது இந்த வேஷ்டியிலேயே மாட்டி கீழே விழுந்துட்டான். இது என்னோட வேஷ்டி. அதுக்காக நீங்களாம் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்காதீங்க. இங்க யாருமே நாம சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல விடு, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்போம். அப்பதான் நம்மள எல்லாரும் புத்திசாலின்னு நம்புவாங்க. இது எந்த மாதிரியான அடையாளம்? இங்க பாருங்க, இந்த பக்கம் யாராவது போனதை நீங்க பாத்தீங்களா? இப்பவே சொல்றேன். ஆமா, என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க? என்னோட நேரத்தை வீணடிக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தளபதியாரே, ஏதாவது உண்மை தெரிஞ்சதா? இந்த அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இப்பதான் இந்த பக்கமா ஒரு ஒட்டகம் போயிருக்குன்னு தெரியுது. அதுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கணும். அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு குழந்தையும் அம்மாவும் உட்கார்ந்து இருக்கணும். தளபதியாரே, இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அதுவும் ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒட்டகத்து மேல போனாங்கன்னு. ஒருவேளை இவங்க நண்பர்கள் யாராவது என்னோட மனைவி குழந்தைய கடத்திட்டு போயிருப்பாங்களா என்ன? இவங்களை புடிங்க. முரளி, சுரேஷ் அப்புறம் பிரகாஷ தளபதி விஜய் சேர்த்து திருடர்களோட நண்பர்கள் நினைச்சுக்கிட்டு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் அவங்கள மகாராஜா வித்யாதர் முன்னாடி நிக்க வச்சாங்க. அப்படியா? அப்ப நீ இவரோட மனைவி குழந்தை எதையுமே பார்த்தது கிடையாதா? இல்ல மகாராஜா, நாங்க சேனாதிபதி கிட்ட என்ன சொன்னோமோ அது காத்தோட வாசனைய வச்சு சொன்னோம். பூமியில இருக்கிற அடையாளத்தை வச்சு, அப்புறம் தூரத்து பார்வைய வச்சு பார்த்துதான் சொன்னோம். அப்படியா? அப்ப நீங்க அந்த அளவுக்கு புத்திசாலி, திறமசாலியா? ஆமாங்க ஐயா. நாங்க சும்மா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மகாராஜா. மகாராஜா, இது ஒரு ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாம ஏன் இவங்க 3 பேருக்கும் ஒரு பரீட்சையை வைக்க கூடாது? கண்டிப்பா அனுமதிக்கிறேன். நன்றி மகாராஜா. சரி, எங்க வீரர்கள் உங்க முன்னாடி ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வருவாங்க. அந்த பெட்டியை நீங்க திறந்து பார்க்காமலேயே அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு சொல்லியாகணும். அது எப்படிங்க சொல்ல முடியும்? அநேகமா இவங்க அவங்களோட வார்த்தைகளே மாட்டிக்க போறாங்க. அமைதி. சொல்லுங்க, எதுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். தெற்கு வாசல்ல நிக்கிறாங்களே வீரர்கள், அவங்க கிட்ட சொல்லி உடனே பெட்டியை எடுத்துட்டு வர சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அதாவது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இதுக்குள்ள ஏதோ வட்டமான பொருள் இருக்கான அந்த வட்டமான பொருள் மாதுளை. மாதுளையா? என்ன சொல்றாங்க இவங்க?
மகாராஜா, இந்த பெட்டிக்குள்ள மாதுளை தான் இருக்கு. அப்புறம் அதுவும் பச்சையா இருக்கு. மகாராஜா மகாராஜா, இது எப்படி சாத்தியமாகும்? என்ன விஷயம் சாரங்கா? உண்மையிலேயே இந்த பெட்டிக்குள்ள பச்சை மாதுளை இருக்கா என்ன? ஆமாங்க மகாராஜா. நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பெட்டிய உடனே திறங்க. சாத்தியமே. இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? மகாராஜா, வீரர்கள் இந்த பெட்டியை தூக்கிட்டு வரும்போது இந்த பெட்டிக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பொருள் உருள்ற சத்தம் கேட்டுச்சு. அது மூலமா எங்களுக்கு தெரிஞ்சது இதுக்குள்ள இருக்கிற பொருள் உருண்டையா இருக்குன்னு. அப்புறம் அந்த உருண்டையான பொருள் மாதுளைன்னு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நிபந்தனையை வச்சதுக்கு அப்புறமா நம்ம மந்திரி ஐயா தெற்கு வாசல்ல பெட்டியோட நின்னுட்டு இருந்த வீரர்களை உள்ள கூப்பிட்டாரு. அப்புறம் அதே தெற்கு வாசல்ல தான் உங்களோட மாதுளை தோட்டமும் இருக்கு. அப்புறம் வீரர்களோட செருப்புல மண்ணும் மாதுளைகளோட இலைகளை நாங்க பார்த்தோம். அது மூலமா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்குள்ள இருக்கிற வட்டமான பொருள் மாதுளைன்னு. சொல்லுங்க. இந்த விஷயத்தை ஒத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனா மாதுளை பச்சையா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் ஏதாவது பேய் உங்களுக்குள்ள போய் சாப்பிட்டோம் இல்லைன்னா வாசனைய பார்த்தா தெரிஞ்சுக்கிச்சா என்ன? சொல்லுங்க சொல்லுங்க, வசமா மாட்டிக்கிட்டீங்களா? மந்திரி ஐயா, இப்படி ஒரு கேள்வி நீங்க கேப்பீங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு பழங்களும் பழுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்துல மாதுளைகள் பழுக்காதுன்னு. மாதுளங்கள் அப்படி பழுக்கலன்னா அது கண்டிப்பா பச்சையா தானே இருக்கும் மகாராஜா. இப்ப நான் நம்புறேன். உங்க 3 பேருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஞானம் என்ன ஆச்சரியப்படுத்திடுச்சு. மன்னிக்கணும் மகாராஜா, அதனால இவங்க திருடர்கள் இல்லைன்னு அவங்களால நிரூபிக்க முடியாது. ஆனா பார்க்காமலே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதாவது இவரோட மனைவிகளும் குழந்தைகளும் இந்த வழியில தான் போனாங்கன்னு, அதுவும் ஒட்டகத்து மேல உட்காந்து. மகாராஜா, அங்க இருந்த மண்ல ஒட்டகத்தோட கால் தடங்களை நாங்க பார்த்தோம். ஒரு குழந்தையால கூட அதை தெரிஞ்சுக்க முடியும் அது ஒரு ஒட்டகத்தோட கால் அடின்னு. அப்புறம் அந்த ஒட்டகம் ஒரு கண்ணு குருடன் எப்படி சொன்னீங்க? அப்புறம் அந்த ஒட்டகமே வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா என்ன? நிச்சயமா இல்ல. ஏன்னா அந்த பக்கமா போன ஒட்டகம் ஒரு பக்கமாவே புல்ல சாப்பிட்டுட்டு போயிருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் பச்சை பசேல் நிறைய புட்கள் இருந்தது. அப்புறம் நீங்க இப்படியும் கேட்கலாம், அந்த அம்மாவும் புள்ளியும் ஒட்டகத்து மேலதான் போனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா அந்த அம்மாவும் குழந்தையோட கால் தடங்களும் என்ன ஆயிருக்கும்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ஒட்டகத்தோட கால் தடங்களோட சேர்ந்து வந்தது. ஆனா அவங்க ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட குழந்தையோட கால் தடமும் காணோம். அதனால அவங்க 2 பேரும் ஒட்டகத்து மேல உட்கார்ந்துருப்பாங்கன்னு தோணுது. இவங்க சொல்றது உண்மை மகாராஜா. இவரோட மனைவி குழந்தைங்க 2 பேரும் ஒட்டகத்துல சவாரி செஞ்சு வீட்டுக்கு சரியான நேரத்துல போய் சேர்ந்துட்டாங்களாம். என்ன, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் மகாராஜா. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தேவையில்லாம உங்க மேல குற்றம் சாட்டிட்டேன். இப்ப நான் புறப்படுறேன். பிரமாதம். நீங்க 3 பேருமே ரொம்ப அற்புதமானவர்கள். உங்கள மாதிரி ரொம்பவே அற்புதமான ஆட்கள் எப்பவுமே என் மனசுல நிறைஞ்சிருப்பீங்க. என்ன மந்திரியாரே? சரிங்க மகாராஜா. அப்புறம் இது போல அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுனால அவங்க ரொம்ப புத்திசாலின்னு மகாராஜாவுக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்த ஜனங்க அவங்க 3 பேரையும் தேடிக்கிட்டு பிரச்சனைகளோட வருவாங்க. அவங்க புத்திசாலித்தனத்தை உறுதியா நினைச்சாங்க. புரிஞ்சுக்கிட்டோம் அம்மா. அவங்களால ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால ஏன் முடியாது? அடுத்த கேம்ல நான் பால பாஸ் பண்றேன். அப்புறம் அத நாம 1 இல்ல 2 இல்ல 3 கோல் போட்டு அவங்கள தோக்கடிப்போம். 3 எதுக்கு? நம்ம அன்பான அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு கோல் போடணும்ல. அதனால நம்ம 4 கோல் போட்டு தோக்கடிப்போம். கையை கொடுங்க. ஒரு சமயம் விஜயநகரத்துல இருக்கிற ஒரு பப்பன், அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவர் வைத்தியத்துக்காக வீட்டு செலவுக்கு இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு. வீட்ல ஒரே ஒரு மாடு தான் இருந்தது. அதை வித்து பப்பனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கலாம். பப்பனும் நிர்மலாவும் அதை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பப்பனோட மனைவி ரொம்ப நேர்மையானவ. மார்க்கெட்டுக்கு போய் மாட்டை விக்கணும்ன்ற பேச்சு வந்ததுமே
பப்பன் அவளுக்கு சொல்லி புரிய வச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புனாரு. இங்க பாரு, போற வழியில யார்கிட்டயும் பேசாத. வேலை முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடு. வணக்கம் அத்தை. அட, இந்த அத்தை என்ன வணக்கம் சொன்னா வணக்கமே சொல்ல மாட்டாங்க. வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஐயோ, இன்னைக்கு பெருசா கையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஏன் இப்படி அசைஞ்சுகிட்டு இருக்கு? அடாத புடி. தங்கம் வைரம் வைடூரியம் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா கிடைச்சது இந்த ஆடு. இப்ப இந்த ஆடை எப்படி மாடா மாத்துறேன்னு பொறுத்திருந்து பாரு. நிர்மலா கையில மாடு இருந்தது. அப்புறம் மூங்கி கிட்ட அதை அடையறதுக்கான திட்டமும் இருந்தது. என்னோட மாடு என்னாச்சு அத்தை? நான் கூட்டிட்டு வந்தது ஒரு மாடு. இந்த ஆடு என்னோடது கிடையாது. இந்த ஆடுதான் உங்களோட மாடு அத்தை. உங்களுக்கு தெரியாது, இங்க வீசுற காத்துலயே மந்திரம் இருக்கு. காத்து பட்டதும் மாடு ஆடாயிருச்சு. காத்துல மந்திரம் இருக்கா? என்கிட்ட இத பத்தி சொன்னதே இல்லையே. பாத்தீங்களா அத்தை என்னோட கழுதைய? இந்த மந்திர காத்தாலதான் இவனே மனுஷனா மாறினான். ஆனா இது வரைக்கும் மூளையே வளரல. என்ன இப்படி ஆயிடுச்சு? சுங்கியும் முங்கியும் எந்த மாட ஆடா மாத்தினாங்களோ இப்ப அதே ஆட கோழியா மாத்திட்டாங்க. மறுபடியும் இந்த மந்திர காசு. இது காத்தோட மந்திரம் கிடையாது. இது சுங்கி முங்கியோட கைவரிசைதான் இந்த மந்திரம். இப்போ இந்த பழைய கயிறை யாரு வாங்கிப்பாங்க? இன்னைக்கு இந்த காத்துக்கும் நம்ம மேல கோவம். நிர்மலா சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு பப்பன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது 2 பேரும் சேர்ந்து மந்திர காத்துன்ற கதைய சொல்லி அவளை முட்டாளாக்கியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் மறுநாளே மங்களு அண்ணனோட முயல்களை கொண்டு வந்துட்டீங்களா? ஆனா இதுங்க உங்க திட்டத்தை நிறைவேற்றி வைக்குமா? பாத்துக்கோங்க, வேற எந்த பாதிப்பும் ஏற்பட்டுற கூடாது. பாத்துக்கிட்டே இரு நிர்மலா. ஆனா என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. நேத்து உட்கார்ந்த இடத்துலயே நல்ல வருமானம் கிடைச்சது. இங்க சுங்கிக்கும் முங்கிக்கும் ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இன்னைக்கு அவங்க நல்ல வகையா மாட்டிக்க போறாங்கன்னு. அடடா, மெதுவா கண்ணா, மெதுவா. அட முயலு. ஆமா, நிர்மலா சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான் அந்த 2 பேரா இருக்கணும். அட மாமா, இந்த முயல் எவ்வளவு அழகா இருக்கு. இத எங்க கொண்டு போறீங்க? இது முயல் கிடையாது, என் இதயத்தோட ஒரு பகுதி. உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் அதை விற்க கொண்டு போறேன். நான் சொல்றது எல்லாமே இது கேக்கும். சொல்றத கேக்குமா? ஆமா ஆமா, இது என் கூட விளையாடும். நான் இதோட காதை பிடிச்சி இழுத்தா இதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி இத ஒரு கையால தூக்கி இந்த மாதிரி சுத்தவும் செய்வேன். இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரியும் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு எப்படி எல்லாம் இஷ்டமோ அப்படி எல்லாம் பண்ணுவேன். அது சரி, இந்த முயல் இதயத்தோட ஒரு பகுதியா எப்படி இருக்க முடியும்? இப்ப இவனுக்கும் சொல்லுங்க. இது உங்க பேச்ச கேக்கும்னு சும்மா சொன்னாலும் ஆகாது. நிரூபிச்சு காட்டுங்க. இப்பவே நிரூபிக்கிறேன். கண்ணாச்சிக்கு உன்னோட அத்தை கிட்ட சொல்லு, உருளைக்கிழங்கு வறுவல், பாயாசம், அப்புறம் பூரி செஞ்சு வைக்க சொல்லு. நான் விருந்தாளிங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. நிர்மலா, கதவை தர, நாங்க வந்துட்டோம். சீக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னான். உருளைக்கிழங்கு வறுத்து பாயாசம் பூரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்.
என்ன நிஜமாவா? இந்த முயல் உண்மையிலேயே புத்திசாலிதான். இந்தாங்க மாமா, இனிமேல் இந்த சீக்கு எங்களுக்கு சொந்தம். இது என் இதயத்தோட ஒரு பகுதி. இது என்னோட விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம். இதையும் வச்சுக்கோங்க மாமா. முடியாதுப்பா, முடியாது. இதெல்லாம் எனக்கு பத்தாது. இது ஒரு அற்புதமான உலகத்தை சேர்ந்தது. காசுக்கு மட்டும் தட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்க, நான் இதை நிச்சயமா விற்கவே மாட்டேன். நான் இத பெரிய சந்தையில கொண்டு போய் தான் விற்பேன். அப்ப இந்த முயல் சீக்குப்ப அரண்மனையில போய் ராஜா கிட்ட வித்தோனா வாழ்நாள் முழுக்க நமக்கு திருட வேண்டிய அவசியமே இருக்காது. பொற்காசுகளை வச்சு விளையாடலாம். என்ன சொல்ற? சரி இந்தாங்க வச்சுக்கோங்க. வேண்டாம். இந்தாங்க வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. சரி, இன்னும் எடுச்சுங்கி. என்கிட்ட வேற எதுவும் இல்ல. இந்தாங்க, இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. சரி, இது போதும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை இந்த முயலுக்காக தூக்கி கொடுத்துட்டீங்களே. உன்னை விட இதுக்கு மூளை அதிகம். கணக்குல நான் பக்கா. காசு விஷயத்துலயும் தான். பாரு, போன காசெல்லாம் நம்ம கிட்டே எப்படி திரும்ப வருதுன்னு. சீக்கு, போய் அந்த மாமா கிட்ட சொல்லு. 10 நிமிஷத்துல எங்களோட பொற்காசுகளை அவர் கொண்டு வரலனா அப்புறம் நாங்க வருவோம். வந்து பொற்காசுகளை திருடிட்டு போயிடுவோம். 10 நிமிஷம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்க சீக்குவும் வரல, பொற்காசுகளை கொண்டுகிட்டு மாமாவும் வரல. அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. அவங்க 2 பேரையும் பப்பன் முட்டாள ஆக்கியிருக்காருன்னு. மாமா, ஒழுங்கா வெளியே வாங்க. என்னப்பா ஆச்சு? ஏதாவது மறந்துட்டீங்களா? உங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டாதீங்க. எங்களுக்கு நாங்க கொடுத்த பொற்காசுகள் இப்ப வேணும். இந்தா. இதுல கல்லுல இருக்கு. பொற்காசு தானே கொடுத்தீங்க. அப்படின்னா மந்திர காத்து பட்டதும் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மந்திர காத்து ஏதாவது இருக்குமா என்ன? அட இருக்குப்பா. மந்திர காத்து பட்டதும் மாடு ஆடா மாறிச்சுல, அப்படி. அப்புறம் ஆடு கோழியா மாறிச்சு. அட, இவங்க தான் அந்த மாடு கொண்டு வந்த அத்தை. அதத்தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம கொள்ளடிச்சோம். காவலாளிங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அவங்கள கூப்பிடட்டுமா? நம்மள இவங்க ஏமாத்திட்டாங்க. சரி புறப்படுங்க. நாங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். நம்மளோட பொற்காசுகள். தோப்பி, காத்துல மந்திரம்லாம் கிடையாது. ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல. அந்த தேங்காய் காத்துல பறந்து போகாம உன் பைக்குள்ள வந்து விழுந்திருக்கலாம்ல. அட ஆமா, கிடைச்சிருச்சு. If you like this video, subscribe to our channel Murthy Media.